ரக்ஷா பந்தன் சகோதரர்கள் தினம். பள்ளி மாணவ மாணவிகளிடையே சகோதரத்துவம், அன்பு மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் ராக்கி கயிறு கட்டியும் இனிப்புகள் பரிமாறியும் சகோதர தின விழா இனிதே கொண்டாடப்பட்டது. உலக மாணவர்கள் தினம். நமது நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கல்விக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பையும் மாணவர்கள் மீதான அன்பை அங்கீகரிக்கும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15ஆம் தேதி உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். தாத்தா பாட்டி தின விழா. இவ்விழா குடும்பத்தில் உள்ள முதியோர்களின் அன்பு, அரவணைப்பு மற்றும் வழிகாட்டுதலை கொண்டாடும் ஒரு சிறப்பான நாளாகும். இந்த விழா தலைமுறைக்கு இடையிலான பிணைப்பை வலுப்படுத்தவும் முன்னோர்களின் பாரம்பரியங்களை இளைய தலைமுறைக்கு கடத்தவும் உதவுகிறது. எனவே உறவின் வழிகாட்டியாய் விளங்கும் தாத்தா பாட்டிகளை கொண்டாடும் விதமாக நமது பள்ளியில் தாத்தா பாட்டி தினம் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்று நம் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தாத்தா பாட்டிகளுக்கு அவர்களின் பேரப்பிள்ளைகள் பாத பூஜை செய்து வணங்கினர். பின்பு பள்ளியின் சார்பாக தாத்தா பாட்டிகளுக்கு பல வகையான போட்டிகள் வைக்கப்பட்டது. அதில் சிறப்பாக விளையாடிய தாத்தா பாட்டிகளுக்கு நமது பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். ஹவை ஷைன் கண்டெஸ்ட் என்ற நேர்முக தேர்வு போட்டி மூலம் மாணவர்கள் தங்களது சமூகத்தை சமாளிக்க தேவையான பொது அறிவு திறன்களை வளர்த்து கொண்டனர். மேலும் எதிர்காலத்தில் நேர்முக தேர்வுகளை சமாளிக்கும் வகையிலும் இப்போட்டி அமைந்திருந்தது. ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு விதமான வினாக்கள் தேர்வு செய்யப்பட்டு 3 நடுவர்களை ஏற்பாடு செய்து அவர்கள் மாணவர்களை கேள்வி கேட்டனர். அதில் சிறப்பாக பதிலளித்த மாணவர்கள் வகுப்பு வாரியாக தேர்வு செய்யப்பட்டு முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களின் புகைப்படங்கள் குறிப்பு பலகையில் வைத்து பள்ளியினால் சிறப்பிக்கப்பட்டனர். உணவு திருவிழா. பள்ளி மாணவர்களிடையே ஆரோக்கியமான பாரம்பரிய உணவு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக பாரம்பரிய உணவு திருவிழா நமது பள்ளியில் வைக்கப்பட்டது. இதில் சிறுதானிய உணவுகளான வாழை இலை கொழுக்கட்டை, திணை பாயசம், கேழ்வரகு அடை, பருப்பு போலி, வரகு பொங்கல் போன்ற பாரம்பரிய உணவுகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தி அவற்றின் சத்துக்கள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சாதனையாளர்கள் தினம். சாதனையாளர்கள் தினம் என்பது கல்வி மட்டுமல்லாது விளையாட்டு மற்றும் தனித்திறமைகளாகவும் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வாகும். நமது பள்ளியில் சாதனையாளர் தினத்தன்று வகுப்பில் முதலிடம் பெற்றவர்கள் மாவட்ட மற்றும் மாநில, தேசிய அளவிலான விளையாட்டுகளிலும் கலை விழாக்கள், கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்களின் கடின உழைப்பை பாராட்டி சான்றிதழ்களையும் வழங்கினார் நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள். பொங்கல் விழா. தமிழ்நாட்டின் அறுவடை திருநாளான பொங்கல் திருவிழா தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. கடவுளின் அனைத்து நன்மைகளுக்கும் கருணைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் வளமான ஆண்டை எதிர்நோக்கும் விதமாகவும் நமது பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அன்று நம் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் பாரம்பரிய உடை அணிந்து வந்து சமத்துவ பொங்கல் வைத்து கதிரவனுக்கு படைத்து வழிபட்டனர். மேலும் அறுவடை திருநாளின் சிறப்பு குறித்த பாடலுக்கு மாணவ மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். ஆசிரியர் தின விழா. நமது நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த அறிஞருமான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். ஆசிரியர் தினத்தன்று நம் பள்ளி மாணவர்கள் தங்கள் வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் ஆற்றிய கடின உழைப்புக்கும் அன்பு, மரியாதை மற்றும் அங்கீகாரம் அளிக்கும் விதமாக ஆசிரியர்களுக்கு பல்வேறு போட்டிகளை வைத்தும் பரிசுகள் வழங்கியும் நடனமாடியும் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். பள்ளி தேர்தல். வாக்குச்சீட்டு தோட்டாவை விட வலிமையானது. தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய தூணாகும். ஏனெனில் அரசாங்கம் மக்களாலும் மக்களுக்காகவும் மக்களுடையதும் என்பதை தேர்தல் உறுதி செய்கிறது. எனவே நம் பள்ளியில் மாதிரி தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வேட்பாளர்களாக பதிவு செய்து வேண்டிய சின்னங்களை பெற்றனர். மேலும் வேட்பாளர்கள் சக மாணவர்களிடம் வாக்கு சேகரித்தனர். அனைத்து மாணவர்களும் விருப்பத்துடன் வாக்களித்தனர். தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவன் மாணவ தலைவனாகவும் வெற்றி பெற்ற மாணவி மாணவ தலைவியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அறிவொளி வீசும் ஆலயம் இதுவே, அன்பை போதிக்கும் அருட்கோவில் இதுவே, சாதனை படைக்க துடிக்கும் நெஞ்சங்கள்,
சமூகத்தில் மிளிரும் நல் முத்துக்கள். கலைமகள் அருளால் கல்வி பயணம் இனிதே தொடர்வோம். நன்றி, நன்றி, நன்றி.